Hi guys, welcome back to JV Reaction. It's me Jiva. என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கோட் மூவியோட தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா விசில் போடு, செகண்ட் பார்த்தோம்னு சொன்னா சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு சொல்லி விசில் போடு கொஞ்சம் ஓவரால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கண்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேர்ட் சிங்கிள் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் தெரியும், கோட் மூவிக்காக வரதான் மியூசிக்னு சொல்லி தேர்ட் சிங்கிளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு சொன்னால் தேர்ட் சிங்கிள் வந்ததுலேருந்து கொஞ்சம் அரசல் புரசலா அது இதுன்னு கருத்துக்கள் வந்த மாதிரி இருக்கு. நம்ம எப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. பார்த்தா ஒரு ஸ்பார்க்கு என் முன்னால நடந்தா கேட் வாக்கு. Hey swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, touch it. கையால போட்ட ஒரு பிரேக் அடவுனால அன்ன படுவீக்கு. ஐயோ மனசுக்குள்ள மாட்டிக்கிட்டு மருந்து வச்சு கனவுக்குள்ள வந்து வந்து கலக்கி போட்டாயே. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. வந்து டிஐஜி பண்ணியிருக்காங்க. ஓ விஜய் மூவில இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கு தான் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் ஆல்சோ இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட சாங்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும். அதுமே வைரல் ஆகும் தெரியும் நமக்கு. பார்ப்போம். இது காதல் வேலை தினமும் நடத்திக்கணும், வேலை கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும். ஏதேதோ ஆயாச்சு என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு. என்னோட பூமே நீ தூளாச்சு, எப்போதும் எங்கேயோ ஃபீல் ஆச்சு. உள்ளூர ஏதேதோ ஜிவ்வாச்சுது, நீ உச்சி கொட்டும் மிச்சம் எல்லாம் ஜவ்வாச்சுது. டிஃபரெண்டா விளங்குறாரு. எனக்கு டிஐஜி பண்ணது கொஞ்சம் ஏதோ ஓகே. லாஸ்ட்ல பார்ப்போம். ஓ ஒன் உஷா பாலு. கலங்குன மனசை இப்போ தெளிய வைப்பேனே, தெளிஞ்சதும் இருக்கு மறுபடி வழக்கு. Swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it, swing it, hey break it, hey feel it, hey touch it, hey swing it, hey break it, hey feel it, touch it. The float music something இங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல். என்னது ஓகே சாங் கேட்டுட்டோம். ஓகே guys, let's go.
என்னன்னு பார்ப்போம் சாங் பற்றி. லிரிக்ஸ் லிரிக்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஓகே, விஜய் மூவிக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா இருக்குது. இந்த லிரிக்ஸ் யாருன்னு பார்த்தா சரஸ்வதி புத்ரா சாஸ்திரி, அவங்க தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க ஓல்ட் ஏஜுக்கும் விஜய் மூவிக்கு அவங்க லிரிக்ஸ் எழுதுறது இந்த மூவிக்குங்கிறப்ப ஓகே, அவங்க வயசுல இருந்து பாக்குறப்ப இப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்கிறது பெரிய விஷயம், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா ஒய்ஸை பத்தி பார்க்கணும்னு சொன்னா யுவன் தான் பாடியிருக்காரு. அப்புறம் யாருன்னு சொன்னா யுவன் அண்ட் ரிஷு பாலு அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே, கேட்குற மாதிரி இருக்கு, பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வாய்ஸ். நெக்ஸ்ட் சாங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் எனக்கு ஆனஸ்டா தான் நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வேற ஒரு ஹீரோட்ட ஃபேன் அப்படிங்கிறனால பாட்டு பிடிக்கல அப்படின்லாம் சொல்றோம், அப்படின்லாம் இல்லை. ஓனஸ்டா ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலுமே அந்த நம்ம பார்க்குற ஒரு சாங் எப்படி இருக்குன்னு நம்ம வெளியே ஓனஸ்டா சொல்லணும் அப்படிங்கிறது தான். இந்த சாங்குமே எனக்கு அந்த மாதிரி தான். பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு இல்லை, ஓகே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்குன்னு சொல்றேன் ஏன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் மூவின்னு சொன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு எல்லா மூவிலுமே சாங் வந்து பெஸ்டா இருக்கும், எல்லா மூவிலுமே அந்த ஆல்பம் வந்து ஃபுல்லாவே பெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதோட பெஸ்டா ஒரு குத்து சாங் மாதிரி இருக்கும், எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். அப்படித்தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். விசில் போடுமே வந்துச்சு, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா பெஸ்டா எப்படின்னு கேட்டா ஓகே கேட்கலாம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு. சின்ன சின்ன கண்கள் அதுவுமே சூப்பர். இது வந்து அந்த அளவுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. ஏன்னா நம்ம யுவன் மியூசிக் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று தான். இதுக்கு முன்னாடி மங்காத்தாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அஜித் சாருக்கு வந்து செதுக்கி இருப்பாரு, அந்த மாதிரி தான் சாங் இருக்கும். இப்போ விஜய் மூவிக்குமே அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். பட் இந்த சாங் வந்து அப்படி இல்லை. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு மூவில ஒரு சாங் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் மியூசிக் வந்து ஸ்டார்ட்ல அந்த ஃப்ளூட் சவுண்ட் ஒரு இது ஒன்று கொண்டு போறாங்க. நம்ம ப்ரோமோல ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுவுமே அதை கேட்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதை கேட்குறப்ப ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு, எனக்குமே டவுட் இருக்கு, உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. பட் நான் ஆனஸ்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அஞ்சான் மூவில ஏக் தோ தீன்சா அந்த சாங் ஸ்டார்ட்ல வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் சவுண்ட் ஒன்று தான் வருது. அதுக்கப்புறம் பாட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கனாவது ஒரு இடத்துல ஐப் ஒன்று கிரியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த சாங் வந்து ஒரே இதாக தான் போகுது. அந்த ஃப்ளோட் சவுண்ட் தான் அங்கே நம்ம கொஞ்சம் ஒரு ஐப்பா இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக ஒரு லிரிக்ஸ் இருக்கும், லைக் இட் பீட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் லைன் இருந்துச்சு, சரியா தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ஐப்பா இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி சாங் ஃபுல்லாக ஒரு நோலா போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு குத்து சாங்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியும் இல்லை. விஜய் சொல்லணும்னு நினைச்சா அவரை வந்து டிஐஜி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல என் சாங்ல சொல்லியிருந்தேன், டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட் சொன்னா அவங்கள விட விஜய் வந்து வயசு குறைவா இருக்க மாதிரியும், பேசலாம் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க, ஏஐ யூஸ் பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கு நார்மலா விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்குமா தெரியல, நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உடம்பெல்லாம் சுருக்கின மாதிரியும் பேசலாம் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. பட் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஓனஸ்டா நீங்களும் உங்களுக்கு எப்படிங்கிற ஒப்பீனியனை கீழே சொல்லுங்க, அப்பதான் நமக்கும் தெரியும். நான் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நான் சொல்றேன். ஓனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான். மற்றபடி பார்த்தா சாங் கேட்கலாம், ஒன் டைம் கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னு சொன்னா யுவன் கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்த்திருப்போம். அவரோட மியூசிக்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னா நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்படி ஒரு மியூசிக் தான் அவர் போடுவார். அவர் இப்படி செய்யறாரா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, என்னன்னு சொல்லி ஏன்னு தெரியல. ஏன்னா விஜயோட மூவிஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஐபோனு கட்டாயம் கிரியேட் ஆகியிருக்கும், சாங் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்படி போறப்ப இது வந்து பெஸ்டா இருக்குன்னு கேட்டா இல்லை.
அவ்வளோதான். ஏன்னா இந்த சாங் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ட்ரோல் போஸ்ட் அது இதுன்னு வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா விஜயோட ஃபேஸ் கட்லாம் அவருக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான். விஜய் ஃபேன் இல்லை, பட் பிடிக்கும். ஏன்னா அவரோட மூவிலோட சாங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா மாஸ் ஹீரோங்கிறப்ப அவருக்குன்னு தனியாக இந்த சாங்கெல்லாம் அப்படித்தான் வச்சிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னுக்கே பார்த்துருப்போம். அனிருத்தெல்லாம் வந்து விஜயை வச்சு செஞ்சிருப்பார். அந்த மாதிரி தான் அவரோட சாங் எல்லாமே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்கு யுவன் அனிருத்தை விட யுவனை விட அனிருத் பெரியாளா அப்படின்னு கேட்டா இல்லை. பட் என்னன்னா யுவன் வந்து அவ்வளோ நல்லா ஒரு மியூசிக் இப்படி கொண்டு வரவர் இதுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாகவே எல்பம் ஃபுல்லாக வந்த சாங் 3மே பெருசாக ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலை அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கோட் மூவி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறக்க ஒரு மூவி. வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா அந்த கோம்போன்னு சொன்னாலே பத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க 2 பேருமே எப்படா இது 2ம் சேரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படி இப்ப சேர்றப்ப அது விஜய் கூட 3 பேருமே சேர்றப்ப அது வேற லெவல்ல இருக்குங்கிற ஒரு ஐப்ல தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். பட் இப்படி ஆல்பம்லாம் கொடுக்குறப்ப நமக்குமே அந்த ஒரு ஐப் இல்லாமல் போற மாதிரி ஆகிருது. இந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்ல ஃபேன்ஸ் கொண்டாடலாம், ஃபேன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஓனஸ்டா நீங்க யோசிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஓகே guys, தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கீழே சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.